வணக்கம் நண்பர்களே. தமிழ் பாரம்பரியத்தில் குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தையும் அந்த குடும்பத்தின் தலைமுறைகளையும் காக்கும் தெய்வமாக கருதப்படுகிறது. நம் முன்னோர்கள் அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்ததால் தான் அந்த தெய்வம் அந்த குடும்பத்தின் மீது ஒரு பாதுகாப்பு சக்தியாக இருப்பதாக நம்பப்படுகிறது. பெரியவர்கள் சொல்லும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், குலதெய்வம் கோவிலில் இருக்கும் சிலை வடிவில் மட்டுமில்லாமல் சில நேரங்களில் மனிதர்களாகவும் உயிரினங்களாகவும் கனவுகளாகவும் சில சமயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளாகவும் தோன்றி நம்மை வழிநடத்தும். அப்படிப்பட்ட 21 முக்கியமான அறிகுறிகளை இப்போது விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவது, பூஜை நேரத்தில் குழந்தைகள் வருதல். முதலில் குழந்தைகளை பற்றி பார்க்கலாம். இங்கு சொல்லப்படுவது நம்ம வீட்டில் இருக்கும் குழந்தைகள் அல்ல, அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைகள். சில நேரங்களில் நாம் வீட்டில் பூஜை செய்யும் நேரத்தில் அல்லது நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அக்கம் பக்கத்து குழந்தைகள் திடீரென வீட்டுக்குள் வந்து சிரித்துக்கொண்டே ஓடி வந்து விளையாட ஆரம்பிப்பார்கள். இது ஒரு சாதாரண நிகழ்வு போல தோன்றினாலும் ஆன்மீக நம்பிக்கையில் இதை ஒரு நல்ல சகுனமாக பெரியவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். குழந்தைகள் மிகவும் தூய்மையான மனம் கொண்டவர்கள் என்று அனைவரும் கூறுவார்கள். அவர்களிடம் பொய், கபடம், பொறாமை போன்ற கெட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்காது. அதனால்தான் தெய்வ சக்தி குழந்தைகளின் மனதுடன் எளிதாக இணையும் என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் பூஜை நடைபெறும் நேரத்தில் குழந்தைகள் திடீரென வந்து சிரித்து விளையாடுவது அந்த வீட்டில் இருக்கும் நல்ல சக்தியை உணர்ந்து வந்ததாகவும் சிலர் நம்புகிறார்கள். அந்த மாதிரியான நேரங்களில் குழந்தைகளை கோபப்படுத்தாமல் அன்புடன் வரவேற்பது நல்லது என்று பெரியவர்கள் கூறுவார்கள். ஏனெனில் அந்த நேரத்தில் குழந்தைகள் வருவது குலதெய்வம் நம்ம வீட்டில் நடைபெறும் பூஜையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டது என்ற ஒரு அறிகுறியாகவும் அந்த வீட்டில் நல்ல சக்தி நிலைத்து இருக்கிறது என்பதற்கான ஒரு நல்ல அடையாளமாகவும் கருதப்படுகிறது. இரண்டாவது, திடீரென கோவில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம். சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் திடீரென ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றும். அந்த எண்ணம் ஒரு நாள் மட்டுமல்லாமல் பல நாட்கள் தொடர்ந்து மனதில் வர ஆரம்பித்தால் அது சாதாரண சிந்தனை அல்ல என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். அப்போது அந்த கோவிலின் தெய்வம், அந்த சந்நிதி, அந்த இடத்தின் நினைவு எல்லாம் மீண்டும் மீண்டும் மனதில் தோன்றும். தமிழ் ஆன்மீக நம்பிக்கையில் ஒரு கருத்து உள்ளது. அதாவது, ஒரு மனிதன் தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த தெய்வமே அவனை அழைக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் சில நேரங்களில் நம்மால் திட்டமிட்டாலும் கோவிலுக்கு போக முடியாமல் தடை ஏற்படும். ஆனால் சில சமயம் எந்த திட்டமும் இல்லாமல் திடீரென அந்த கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு உருவாகிவிடும். அந்த மாதிரி திடீரென கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அதை ஒரு நல்ல ஆன்மீக அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த எண்ணத்தை அலட்சியம் செய்யாமல் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் மனதில் ஒரு அமைதி, நம்பிக்கை மற்றும் ஆன்மீக திருப்தி கிடைக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். மூன்றாவது, அருள்வாக்கு அல்லது குறி சொல்லுதல். சில சமயங்களில் சில பெண்கள் அல்லது ஆன்மீக சக்தி பெற்றவர்கள் திடீரென அருள்வாக்கு அல்லது குறி சொல்லுதல் போன்றவற்றை கூறுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அது பொதுவாக ஒரு பூஜை நடைபெறும் நேரத்தில் அல்லது ஒரு ஆன்மீக சூழலில் நடக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் சாதாரணமாக பேசாமல் தெய்வத்தின் அருளால் சில வார்த்தைகளை கூற ஆரம்பிப்பார்கள் என்று பலர் நம்புகிறார்கள். அவர்கள் கூறும் வார்த்தைகள் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களோடு தொடர்பு கொண்டதாக இருக்கும். அந்த அருள்வாக்குகளில் நம்ம குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அல்லது நாம் கவனிக்காமல் செய்த சில தவறுகள் பற்றி சொல்லப்படலாம். அதோடு சில சமயங்களில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், கோவில் தரிசனம், பூஜை அல்லது தானம் போன்ற விஷயங்களையும் கூறுவார்கள். இதன் மூலம் அந்த குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்கள் குறைந்து வாழ்க்கை நல்ல பாதைக்கு செல்லும் என்று ஆன்மீக நம்பிக்கையில் கூறப்படுகிறது. அதனால்தான் பெரியவர்கள் அருள்வாக்கை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் அதை ஒரு தெய்வத்தின் வழிகாட்டல் என்று கருதுவார்கள். அந்த வார்த்தைகள் மூலம் குலதெய்வம் நம்மை எச்சரித்து தவறுகளை சரி செய்யவும் வாழ்க்கையை நல்ல பாதைக்கு திருப்பவும் உதவுகிறது என்று பலர் நம்புகிறார்கள். அதனால் அந்த மாதிரியான தருணங்களில் அமைதியாக கேட்டு புரிந்து கொண்டு நல்ல எண்ணத்துடன் நடந்து கொள்வது
நல்லது என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். நான்காவது, பெரிய விபத்திலிருந்து தப்பித்தல். ஒரு பெரிய விபத்து நடக்க போய் கடைசி நிமிடத்தில் நாம் தப்பிப்பது வாழ்க்கையில் சிலருக்கு நடக்கும். அந்த நேரத்தில் பலருக்கும் நான் எப்படி தப்பிச்சேன் என்ற ஆச்சரியம் மனதில் தோன்றும். அதனால்தான் பெரியவர்கள் இந்த மாதிரியான தருணங்களை ஒரு சாதாரண சம்பவமாக மட்டும் பார்க்காமல் அதை தெய்வத்தின் பாதுகாப்பாக கருதுவார்கள். குறிப்பாக குலதெய்வத்தை நம்பும் குடும்பங்களில் அந்த மாதிரி ஆபத்திலிருந்து தப்பித்த பிறகு நம்ம குலதெய்வம் தான் நம்மளை காப்பாத்துச்சு என்று நம்பிக்கை கொண்டே கூறுவார்கள். இது நம்மை காக்கும் ஒரு தெய்வ சக்தி எப்போதும் நம்முடன் இருக்கிறது என்ற நம்பிக்கையை மக்களிடம் உருவாக்குகிறது. ஐந்தாவது, பசு அல்லது உயிரினங்கள் வீடு தேடி வருதல். சில நேரங்களில் பசு, நாய், காகம் போன்ற உயிரினங்கள் திடீரென நம்ம வீடு தேடி வந்து நிற்கும் சம்பவங்கள் நடக்கலாம். எல்லா வீடுகளுக்கும் செல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வீட்டின் வாசலில் வந்து நிற்பது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். குறிப்பாக எந்த காரணமும் இல்லாமல் வந்து சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டு இருப்பது ஆன்மீக நம்பிக்கையில் ஒரு சிறப்பு அறிகுறியாக சிலர் கருதுவார்கள். குலதெய்வத்தை நம்பும் குடும்பங்களில் இந்த மாதிரியான சம்பவங்களை சிலர் குலதெய்வத்தின் வருகை அல்லது நினைவூட்டல் என்று எடுத்துக்கொள்வார்கள். குறிப்பாக பசு நம்ம வீடு தேடி வந்தால் அதை மகாலட்சுமியின் அருளாகவும், குலதெய்வம் அந்த வீட்டை நினைத்து அருள் பார்வை வைத்திருக்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாகவும் பெரியவர்கள் சொல்வார்கள். அதேபோல் காகம் அல்லது நாய் போன்ற உயிரினங்களும் நம்ம வீடு தேடி வந்தால் அது அந்த வீட்டில் இருக்கும் நல்ல சக்தியை உணர்ந்து வந்ததாகவும் சிலர் நம்புகிறார்கள். அந்த மாதிரி நேரங்களில் அந்த உயிரினங்களை விரட்டாமல் அன்புடன் சிறிது தண்ணீர் அல்லது உணவு கொடுப்பது நல்லது என்று பெரியவர்கள் கூறுவார்கள். ஒரு உயிரின் பசியை தீர்ப்பது தர்மம் என்றும் அதனால் குலதெய்வத்தின் அருள் மேலும் அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இதனால் இப்படிப்பட்ட தருணங்களை மரியாதையுடன் எடுத்துக்கொண்டு கருணையுடன் நடந்து கொள்வது நல்லது என்று பாரம்பரியமாக கூறப்படுகிறது. ஆறாவது, நல்ல மனிதர்களை திடீரென சந்திப்பது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் மிகவும் குழப்பமான அல்லது கஷ்டமான நிலைமையில் இருக்கும்போது திடீரென ஒரு நல்ல மனிதரை சந்திக்கும் அனுபவம் ஏற்படலாம். அந்த நபர் முன்பே அறிமுகமானவராக இருக்கலாம் அல்லது முற்றிலும் புதியவராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்வது சில வார்த்தைகள் கூட நம்ம மனதில் இருந்த சந்தேகங்களை தெளிவாக மாற்றி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். அந்த மாதிரியான மனிதர்கள் சில சமயம் நமக்கு சரியான ஆலோசனைகளை வழங்குவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது எந்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் கூறும் வார்த்தைகள் நமக்கு பெரிய உதவியாக இருக்கலாம். பல நேரங்களில் அந்த சந்திப்பு இல்லாமல் இருந்தால் நாம் தவறான முடிவுகளை எடுத்திருப்போம் என்று பின்னர் நமக்கு புரியும். அதனால்தான் ஆன்மீக நம்பிக்கையில் இந்த மாதிரியான சந்திப்புகளை ஒரு சாதாரண நிகழ்வாக மட்டும் பார்க்காமல் அதை தெய்வத்தின் அருள் என்று சிலர் கருதுகிறார்கள். குறிப்பாக குலதெய்வத்தை நம்பும் மக்கள் அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சந்திப்பது குலதெய்வம் அனுப்பிய ஒரு உதவி அல்லது வழிகாட்டுதல் என்றும் நம்புகிறார்கள். அது நம்மை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் ஒரு தெய்வீக உதவியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏழாவது, சித்தர்கள் அல்லது சந்நியாசிகள் வருதல். சில சமயங்களில் மிகவும் சாதாரணமாக தோன்றும் ஒருவர் நம்ம வீடு தேடி வரலாம். அவர்களின் உடை, நடத்தை எல்லாம் மிகவும் எளிமையாக இருக்கும். ஆனால் அவர்கள் உண்மையில் ஆன்மீக சக்தி பெற்றவர்கள், சித்தர்கள் அல்லது சந்நியாசிகளாக இருக்கலாம் என்று ஆன்மீக நம்பிக்கையில் கூறப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆன்மீக வழியில் செலுத்தியவர்கள் என்பதால் அவர்களிடம் ஒரு தனித்துவமான அமைதியும் தெய்வீக உணர்வும் இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் பொதுவாக கை நிறைய பணம், பொன், பொருள் எதையும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் உண்மையான மனதுடன் கொடுக்கப்படும் ஒரு சிறிய காணிக்கை, ஒரு பழம் அல்லது அன்னம் போன்றவற்றை மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மாதிரியான ஆன்மீக நபர்கள் நம்ம வீட்டை தேடி வருவது ஒரு சாதாரண நிகழ்வல்ல என்று பலர் நம்புகிறார்கள். குறிப்பாக குலதெய்வத்தை நம்பும் குடும்பங்களில் இப்படிப்பட்ட சந்திப்பு குலதெய்வத்தின் அருளால் கிடைக்கும் ஒரு அரிய தெய்வீக சந்திப்பு என்று கருதப்படுகிறது. எட்டாவதாக, கனவில் தெய்வ வடிவங்கள் தோன்றுதல். சில நேரங்களில் நம்ம கனவில் சுமங்கலி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் அல்லது வெள்ளை நிறம் ஆடை அணிந்த
பெரியவர்கள் போன்றவர்கள் தோன்றலாம். அந்த கனவுகள் சாதாரண கனவுகளாக இல்லாமல் மிகவும் தெளிவாகவும் நினைவில் நிற்கும் வகையிலும் இருக்கும். காலையில் எழுந்த பிறகும் அந்த கனவு மனதில் இருந்து மறையாமல் இருக்கலாம். ஆன்மீக நம்பிக்கையில் இப்படிப்பட்ட கனவுகளை ஒரு அறிகுறியாக சிலர் கருதுகிறார்கள். இந்த மாதிரியான கனவுகள் குலதெய்வம் அல்லது முன்னோர் தெய்வங்கள் நம்மை நினைத்து ஒரு எச்சரிக்கை அல்லது ஆசீர்வாதம் அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. சில நேரங்களில் அந்த கனவுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்ல விஷயங்கள் அல்லது கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை நினைவூட்டும் ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. அடுத்தது 9வதாக பூஜை நேரத்தில் தெய்வீக வாசனை. சில நேரங்களில் நாம் வீட்டில் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு இனிய வாசனை பரவுவது போல உணரலாம். அது மலர் வாசனை போலவும் சாம்பிராணி அல்லது சந்தனம் போன்ற தெய்வீக வாசனை போலவும் இருக்கலாம். அதிசயமாக அந்த நேரத்தில் அருகில் எந்த வாசனை பொருளும் இல்லாத போதும் அந்த மனம் தெளிவாக உணரப்படலாம். ஆன்மீக நம்பிக்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்களை பலர் ஒரு நல்ல அறிகுறியாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த மாதிரியான தெய்வீக வாசனை பரவுவது அந்த நேரத்தில் தெய்வ சக்தி அங்கு இருப்பதற்கான ஒரு அறிகுறி என்று சிலர் கருதுகிறார்கள். அதனால் அந்த தருணத்தை அமைதியாகவும் பக்தியுடனும் உணர்ந்து தெய்வ அருளாக ஏற்றுக்கொள்வது நல்லது என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். 10வது தெய்வீக மரங்கள் தானாக வளருதல். சில நேரங்களில் நாம் நடாமல் இருந்தாலும் துளசி, வில்வம், அருகம்புல் போன்ற தெய்வீக முக்கியத்துவம் கொண்ட செடிகள் அல்லது மரங்கள் தானாகவே நம்ம வீட்டை சுற்றி வளர ஆரம்பிக்கலாம். ஆன்மீக நம்பிக்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பலர் ஒரு நல்ல அறிகுறியாக எடுத்துக்கொள்வார்கள். குறிப்பாக குலதெய்வத்தை நம்பும் குடும்பங்களில் இந்த மாதிரியான தெய்வீக செடிகள் வீட்டை சுற்றி வளர்வது அந்த இடத்தில் நல்ல சக்தி நிலைத்திருக்கிறது என்பதற்கான அடையாளமாகவும் குலதெய்வத்தின் அருள் அந்த வீட்டில் இருக்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாகவும் சிலர் கருதுகிறார்கள். அதனால் அந்த செடிகளை மரியாதையுடன் பராமரிப்பது நல்லது என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த மாதிரியான செடிகள் ஒரு வீட்டை சுற்றி வளர்வது அந்த இடத்தில் ஆன்மீக சக்தி அதிகம் இருப்பதை காட்டுகிறது என்று கூறப்படுகிறது. 11வது திடீரென மன அமைதி கிடைத்தல். சில நேரங்களில் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் அல்லது கவலைகள் இருந்தாலும் திடீரென மனம் மிகவும் அமைதியாகிவிடும் அனுபவம் ஏற்படலாம். முன்னால் மிகவும் பதட்டமாக இருந்த மனம் ஒரு தருணத்தில் அமைதியாக மாறி எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை உள்ளுக்குள் தோன்றும். அந்த அமைதி எதனால் வந்தது என்று நமக்கே புரியாமல் இருக்கலாம். ஆன்மீக நம்பிக்கையில் இப்படிப்பட்ட தருணங்களை சிலர் தெய்வ அருளாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த திடீர் மன அமைதி குலதெய்வம் நம்ம மனதில் தைரியமும் நம்பிக்கையையும் ஊட்டுகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி என்று கூறப்படுகிறது. அது எந்த சூழ்நிலையிலும் மன உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று நம் குலதெய்வம் நமக்கு நினைவூட்டும் ஒரு ஆன்மீக உணர்வாகவும் கருதப்படுகிறது. 12வது பசியுடன் வரும் பரதேசிகள். சில நேரங்களில் ஆன்மீக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர்கள் அல்லது உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு துறவரமாக வாழும் பரதேசிகள் நம்ம வீடு தேடி வரலாம். அவர்கள் பொதுவாக எளிமையான உடையுடன் அமைதியாக வந்து அன்னம் அல்லது சிறிய உதவி கேட்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் பல இடங்களை சுற்றி ஆன்மீக வழியில் பயணம் செய்பவர்கள் என்பதால் அவர்களின் வருகையை சிலர் ஒரு விசேஷமான தருணமாக கருதுவார்கள். பெரியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு உணவு கொடுப்பதை அன்னதானம் என்று கூறியிருக்கிறார்கள். பசியுடன் வரும் ஒருவருக்கு உணவு கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியம் என்றும் அது தெய்வ அருளை பெற்றுத்தரும் என்றும் நம்பப்படுகிறது. குறிப்பாக குலதெய்வத்தை நம்பும் குடும்பங்களில் இப்படிப்பட்ட பரதேசிகள் நம்ம வீடு தேடி வருவது ஒரு நல்ல அறிகுறி என்றும் அவர்களுக்கு அன்புடன் உதவி செய்வது தர்மம் என்றும் சொல்லப்படுகிறது. 13வது செல்வ வளம் அதிகரித்தல். சில குடும்பங்களில் நீண்ட நாட்களாக பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் திடீரென நல்ல மாற்றம் ஏற்படலாம். வேலை வாய்ப்புகள் கிடைப்பது, வருமானம் அதிகரிப்பது அல்லது வாழ்க்கை நிலை மெதுவாக முன்னேறுவது போன்ற மாற்றங்கள் ஏற்படும். முன்பு மிகவும் கஷ்டப்பட்டிருந்த குடும்பம் ஒரு காலத்திற்கு பிறகு அமைதியாகவும் வளமாகவும் வாழ ஆரம்பிப்பதை நாம் காணலாம். அது அந்த குடும்பத்தின் உழைப்புக்கும் பக்திக்கும் கிடைக்கும் ஒரு நல்ல பலன் என்றும் பெரியவர்கள் நம்புகிறார்கள். 14வது தெய்வ பெயர் அடிக்கடி கேட்பது.
சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் பெயர் பல இடங்களில் தொடர்ந்து நமக்கு கேட்க ஆரம்பிக்கலாம். அதாவது பேசும்போது அந்த பெயர் வரலாம், கோவிலில் கேட்கலாம், அல்லது திடீரென எங்காவது அந்த தெய்வத்தின் பெயரை பார்க்கலாம். இப்படியாக ஒரே தெய்வத்தின் பெயர் பல முறை தொடர்ந்து நமக்கு கேட்கும் போது அது சாதாரண சம்பவம் அல்ல. ஆன்மீக நம்பிக்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அந்த தெய்வம் நம்மை நினைவூட்டுகிறது என்று குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக குலதெய்வத்தை நம்பும் குடும்பங்களில் அந்த தெய்வத்தின் பெயரை அடிக்கடி கேட்பது, அந்த தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் அல்லது நினைத்து வழிபட வேண்டும் என்ற ஒரு ஆன்மீக சைகையாக சிலர் எடுத்துக்கொள்வார்கள். அது தெய்வத்தை மறக்காமல் நினைத்து பக்தியுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைவூட்டலாகவும் கருதப்படுகிறது. 15வது, வீட்டில் நன்றாக தீபம் எரிதல். வீட்டில் பூஜை செய்யும் போது ஏற்றப்படும் தீபம் சில நேரங்களில் மிகவும் பிரகாசமாகவும் நிலையாகவும் எரிவதை நாம் கவனிக்கலாம். தீபத்தின் ஜுவாலை அசையாமல் நேராக எரிந்து கொண்டிருந்தால் அது பலருக்கும் ஒரு நல்ல உணர்வை தரும். குறிப்பாக பூஜை நடைபெறும் நேரத்தில் தீபம் தெளிவாகவும் அழகாகவும் எரிவது ஒரு சிறப்பு அறிகுறி என்று சிலர் கருதுகிறார்கள். ஆன்மீக நம்பிக்கையில் இந்த மாதிரியான தருணங்களை ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கொள்வார்கள். குலதெய்வத்தை நம்பும் குடும்பங்களில் பூஜை நேரத்தில் தீபம் இவ்வாறு நன்றாக எரிவது அந்த பூஜையை குலதெய்வம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டது என்றும் அந்த வீட்டில் தெய்வ அருள் மற்றும் நல்ல சக்தி நிலைத்திருக்கிறது என்றும் பெரியவர்கள் கூறுவார்கள். இது அந்த வீட்டில் ஆன்மீக சூழல் நல்லதாக உள்ளது என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. 16வது, கோவில் பிரசாதம் வீட்டுக்கு வருதல். சில நேரங்களில் யாராவது கோவிலுக்கு சென்று வந்த பிறகு அங்கிருந்து விபூதி, குங்குமம், பூ அல்லது பழம் போன்ற பிரசாதங்களை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கலாம். நாம் கேட்காமல் இருந்தாலும் திடீரென அந்த பிரசாதம் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் நிகழ்வுகள் நடக்கலாம். இது போன்ற தருணங்களை பலர் ஒரு நல்ல அறிகுறியாக கருதுவார்கள். ஆன்மீக நம்பிக்கையில் கோவிலில் இருந்து வரும் பிரசாதம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இப்படியாக பிரசாதம் வீட்டுக்கு வருவது அந்த வீட்டிற்கு தெய்வ அருள் வந்து சேர்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் என்று சிலர் கூறுகிறார்கள். அந்த பிரசாதத்தை பக்தியுடன் ஏற்றுக்கொண்டு பயன்படுத்துவது அந்த பிரசாதம் வீட்டில் நல்ல சக்தியை கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது. 17வது, தெய்வ படம் திடீரென கிடைத்தல். சில நேரங்களில் யாராவது திடீரென ஒரு தெய்வ படம் அல்லது சிறிய சிலையை நமக்கு கொடுக்கலாம். அது நம்ம குலதெய்வத்தின் படம் இல்லாமல் வேறு ஒரு தெய்வத்தின் படமாகவும் இருக்கலாம். நாம் கேட்காமல் இருந்தாலும் அந்த படம் எப்படியோ நம்ம வீட்டிற்கு வந்து சேரும். இப்படிப்பட்ட சம்பவங்களை சிலர் ஒரு சாதாரண நிகழ்வாக மட்டும் பார்க்காமல் அதற்கு பின்னால் ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்கலாம் என்றும் கருதுவார்கள். குலதெய்வத்தை நம்பும் குடும்பங்களில் இப்படியாக வேறு தெய்வத்தின் படம் நம்ம வீட்டிற்கு வருவது கூட குலதெய்வத்தின் அறிகுறியாக சிலர் பார்க்கிறார்கள். அதாவது குலதெய்வம் நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நினைத்து வழிபட வேண்டும் என்று நினைவூட்டுகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால் அந்த தெய்வ படத்தை மரியாதையுடன் வீட்டில் வைத்து வழிபட்டால் அது குலதெய்வத்தின் அருளோடு சேர்ந்து அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். 18வது, திடீரென நல்ல செய்தி கிடைத்தல். சில நேரங்களில் நாம் நீண்ட நாட்களாக சந்தித்து வந்த பிரச்சனைகள் திடீரென சரியாகி அதற்கு பதிலாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம். வேலை, பணம், குடும்ப விஷயம் அல்லது வாழ்க்கையில் காத்திருந்த ஒரு முக்கியமான விஷயம் திடீரென நல்ல முறையில் முடிவடையும். பல நாட்களாக கவலைப்பட்டிருந்த மனம் அந்த செய்தியை கேட்டவுடன் அமைதியாகி மகிழ்ச்சியாக மாறும். குலதெய்வத்தை நம்பும் குடும்பங்களில் இப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை ஒரு அறிகுறியாக சிலர் பார்க்கிறார்கள். அதாவது நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கி திடீரென நல்ல செய்தி கிடைப்பது குலதெய்வத்தின் அருள் அந்த குடும்பத்தின் மீது இருக்கிறது என்பதற்கான ஒரு சின்னம் என்று கருதப்படுகிறது. அதனால் அந்த நேரத்தில் குலதெய்வத்தை நினைத்து நன்றி கூறி வழிபடுவது நல்லது என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்தது 19வது, சாமியாடிகள் வீடு தேடி வருதல். சிலர் குலதெய்வத்தின் அருளால் சாமியாடும் சக்தி பெற்றவர்கள் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் பொதுவாக குலதெய்வ கோவில்களுடன் தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். சில சமயங்களில் அவர்களுக்கு கனவில் தெய்வம் சில விஷயங்களை உணர்த்தும் என்றும் அதன்படி அவர்கள் சில இடங்களுக்கு சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். 20வது, வீட்டில் திடீரென பறவைகள் வருதல். மயில், கிளி, புறா
பட்டாம்பூச்சி போன்ற அழகான வண்ணமயமான பறவைகள் திடீரென வீட்டை சுற்றி விளையாடினால் அது சாதாரண சம்பவமாகவே தோன்றலாம். ஆனால் ஆன்மீக நம்பிக்கையில் இது ஒரு குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறார், நல்ல சக்தியுடன் வீட்டை பாதுகாத்து வாழ்வில் சந்தோஷம், அமைதி மற்றும் ஒற்றுமையை கொண்டு வருகிறார் என்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. இந்த பறவைகள் விளையாட்டாகவும் நிறங்களால் அழகாகவும் தோன்றும் போது வீட்டில் உள்ள அனைவரின் மனமும் மகிழ்ச்சியோடு நிரம்பும். அது நம்ம மனதில் நம்பிக்கையை உருவாக்கி எதிர்காலத்திற்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது. இதை கவனித்து குலதெய்வத்திற்கு நன்றி கூறி வாழ்வது நல்லது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 21வது, முன்னோர்களின் நினைவு திடீரென அதிகரித்தல். சில சமயங்களில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம முன்னோர்களை பற்றிய நினைவுகள் மனதில் திடீரென அதிகமாக தோன்றும். அது அவர்களின் கடந்த சம்பவங்கள், நல்ல செயல்கள் அல்லது குடும்பத்தில் நடந்த பழைய நிகழ்வுகள் பற்றிய நினைவாக இருக்கலாம். அந்த தருணத்தில் நம்ம மனதில் திடீரென குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் அல்லது வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகலாம். இதை குலதெய்வம் நம்மை நினைவூட்டி நம்மை வழிகாட்டும் ஒரு அருளாக பார்க்கின்றனர். இறுதியாக நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஆரம்பத்தில் சாதாரணமாகவே தோன்றலாம். ஆனால் ஆன்மீக பார்வையில் பார்த்தால் அவை நம்ம குலதெய்வம் எப்போதும் நம்மை கவனித்து நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிறார் என்பதற்கான தெளிவான அறிகுறிகளாகும். இந்த அறிகுறிகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் தோன்றினாலும் அவை நம்ம மனதை நம்பிக்கையோடு நிரப்பி ஆன்மீக சக்தியை உணர வைக்கின்றன. நம்மை நோக்கும் குலதெய்வத்தின் அருள் எப்போதும் நம்மை வழிநடத்தும். நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நல்ல எண்ணங்களுடனும் வாழ்ந்தால் அவரின் ஆசீர்வாதம் நம்ம வீட்டிலும் மனதிலும் நிரம்பி வாழ்க்கையில் சந்தோஷம், செல்வம், அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை கொண்டு வரும். இந்த அருள் நம்மை சிக்கல்களில் இருந்து காப்பாற்றும், எதிர்கால பாதைகளை வெளிச்சமாய் காட்டும். எனவே சின்ன நிகழ்வுகளையும் கவனித்து மனதை திறந்தும் நம்ம குலதெய்வத்தின் அருளை உணர்ந்தும் வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை அனைத்திலும் பரிபூரணமும் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் நிரம்பும் என்பது உறுதி. நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வாழ்ந்தால் நம்ம குலதெய்வத்தின் அருள் என்றும் நம்மை காக்கும். நன்றி நண்பர்களே. வேறொரு வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம்.